ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். ஃபஸ்ட்டு வந்து ஆல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அட்வான்ஸ் விஷ் ஹாப்பி தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இப்போ வந்து நம்ம தீபாவளி ஸ்பெஷலாக வந்து ஒரு சோமாஸ் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள்னு நம்ம இப்போ பார்த்துக்கலாம் வாங்க. நான் வந்து நாகா பிராண்டட் வந்து மைதா ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கேங்க. 1/2 கிலோ மைதாவை நான் ஒரு பாத்திரத்துக்கு கொட்டிக்கிறேன். அதோட வந்து ஒரு 6-7 டீஸ்பூன் போல் நம்ம வறுத்த ரவை, வறுக்காத ரவை எதாக இருந்தாலும் ஓகேங்க, அதை நம்ம போட்டுக்கலாம். பாம்பே ரவை கொஞ்சமாக வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாங்க. மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. இப்போ நெய்யினாலும் ஓகே, எண்ணெய்னாலும் பரவாயில்லைங்க. நெய்னா ஒரு 2 டீஸ்பூன் நான் இப்போ அதில் ஆட் பண்ணியிருக்கேங்க. நல்லா இப்போ பிணைஞ்சிக்கணும். நெய் ஊற்றி பிணைஞ்சோம்னா மாவு நல்லா நம்மளுக்கு சாஃப்டாக இருக்கும். இப்போ நல்லா மாவை நல்லா பிணைஞ்சி ஒரு 1 ஹவர் வந்து நம்ம நல்லா ஊற வச்சுக்கணுங்க. நம்ம ஒரு காலையிலே நம்ம செய்கிறோன்னா கொஞ்சமாக ஒரு 7 மணி போல் நம்ம மாவை ஊற வச்சிட்டோம்னா நம்ம 8 மணிக்கு தாராளமாக செஞ்சுக்கலாங்க. இன்றைக்கி நான் ஊற வைக்கும்போது மணி 7ங்க காலையில். இப்போ இதை நல்லா இப்போ பாருங்கள், இப்போ நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு தண்ணி ஜாஸ்தியாகவும் ஆகக்கூடாது. இது தாங்க பதம். தண்ணி கரெக்டாக நம்மளுக்கு பக்குவமாக நம்ம ஊற்றி பிணைஞ்சிக்கணும். ரொம்ப குழக்குழான்னு இருக்கக்கூடாது. சப்பாத்தி மாவு பதத்துக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். இப்போ மாவு பாருங்கள், இப்போ எல்லா பக்கம் அந்த ரவை நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் மிக்சிங் ஆகிற மாதிரி பிணைஞ்சாச்சு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தண்ணி ஊற்றி இப்போ நல்லா மாவு பிணைஞ்சு எடுத்துக்கிட்டேன். எடுத்து நான் ஒரு பாத்திரத்தில் அப்படியே எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சு அப்படியே ஒரு 1 ஹவர் மட்டும் நம்ம நல்லா ஊற வச்சு மேலே காயாமல் இருக்கிறதுக்கு வேண்டி கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி எல்லா பக்கம் தேய்ச்சி நம்ம அப்படியே வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு 1 ஹவர் மட்டும் நல்லா ஊறணுங்க. ஊறினோன்னே நல்லா நம்ம சாஃப்டாக நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். சாஃப்டாக நம்மளுக்கு சோமா சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ அதுக்குள்ளே நம்ம தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாங்க. இது வந்து ஒரு 150லேருந்து 200 கிராம் பொட்டுக்கடல, கொஞ்சமாக காஞ்ச திராட்சை, கொஞ்சமாக முந்திரி கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் வந்து ஒரு 2 தேங்காய் ஃபுல் தேங்காய் சொரவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணியாச்சு. நெய் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ரவை வந்து ஒரு 50 கிராம் போல் ரவை எடுத்துருக்கேங்க. அந்த ரவை வந்து அதை அப்படியே அந்த நெய்யில் போட்டுக்கிறேன். நெய்யில் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். ரவையை கருக விடக்கூடாது. பாருங்கள், இந்த பதத்துக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். அதே பேன் திரும்பி வச்சாச்சு. வச்சுட்டு நான் அந்த பொட்டுக்கடலை வறுத்த கடலையே திருப்பி ஒரு டைம் போட்டு நம்ம நல்லா வறுத்து எடுக்க போகிறோம். வறுத்து எடுத்துட்டு அதே மாதிரி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். அதே மாதிரி பேன் வச்சாச்சு. 2 டீஸ்பூன் போல் நெய் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் முந்திரி திராட்சை எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, அந்த முந்திரி திராட்சையை போட்டுக்கிறேன். போட்டு அதை நல்லா வறுத்து அதையும் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். கருக விடாமல் வறுத்து எடுத்துக்கலாம். அப்புறம் இப்போ வந்து அதே எண்ணெயில் தேங்காயையும் நல்லா கருக விடாமல் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். தேங்காயையும் வறுத்துட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு தேங்காய் சுத்தமாக நல்லா ஆறிடணும். இப்போ எல்லாமே நம்ம போடுற அதுக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மாவும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். 1 மணி நேரம் நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து நம்ம தேய்ச்சி நம்ம சோமா சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி இப்போ அந்த வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, தேங்காய் நல்லா ஆறுனதும் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். பொட்டுக்கடலையை திரியாக தான் பவுட்ரு பண்ணணும். ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. 1-2 இருக்கணும் பொட்டுக்கடலை. இப்போ ரவை, பொட்டுக்கடலை இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, எல்லாத்தையும் நம்ம அந்த பவுலுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு வந்து சர்க்கரை வந்து நம்மளோட இஷ்டம்தாங்க. நம்மளுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 400 கிராம்லேருந்து 450 கிராம் வரைக்கும் சர்க்கரை எடுத்திருக்கேங்க. ஏன்னா நான் 500 கிராம் மாவு எடுத்திருக்கேன், மைதா மாவு. அதுக்கு தகுந்த மாதிரி நான் சர்க்கரையை அதில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ எல்லாமே ஆறுனதும் நீங்கள் போட்டிங்கன்னா தான் நம்மளுக்கு நல்லா வந்து ஒட்டாமல் நல்லா வரும். சூடே இருக்கக்கூடாதுங்க சுத்தமாகவே. அதனால தான் நான் வறுத்து தனித்தனியாக எடுத்து வச்சுருந்தேன் தட்டில் ஆறுறதுக்கு வேண்டி. இப்போ மாவும் பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு ரெடியாக இருக்குது பாருங்கள். இப்போ மாவை வந்து நல்லா குழச்சுட்டு ஒரு நிமிஷம் மட்டும் நம்ம நல்லா பிணைஞ்சிக்கலாங்க. பிணைஞ்சால் நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும்.
இப்போ அந்த பால்ஸ் வந்து நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து பாருங்கள், இந்த மாதிரி நான் கொழக்கட்டை அச்சு இருக்குது பார்த்தீங்களா, அந்த அச்சில் வச்சு இப்போ நான் இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு இதை எல்லாம் இப்போ நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். தேய்ச்சி எடுத்துகிட்டு நம்ம உள்ளே வந்து அந்த பூரணத்தை வச்சு அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே எல்லாத்தையும் பண்ணி எடுத்துக்கலாம். டக்குன்னு செஞ்சிடலாங்க. அந்த மாவு ஊறுறதும் மாவு நம்ம பிணைஞ்சு வைக்கிற டைமு மட்டும்தாங்க. மற்றபடிக்கு நம்ம செய்யறதுக்கு இது ஒரு 6 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாங்க. தீபாவளிக்கு சூப்பரான நம்ம பாரம்பரியமான ஒரு ஸ்வீட் ரெசிப்பியில் இது ஒன்றுங்க, சோமாஸ். இப்போ எல்லாத்தையுமே நம்ம இப்போ எடுத்து வச்சிட்டோன்னா, இப்போ 1/2 கிலோ மாவுக்கு தேவையான நம்மளுக்கு சோமாஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சதும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நம்ம இந்த சோமாஸ் எடுத்து வச்சுருக்கிறதெல்லாம் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாங்க. நல்லா 1 மாதம் ஆனாலும் நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு இருக்குங்க. வெளியில் மொறுமொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாகவும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி தீபாவளிக்கு செஞ்சு அசத்துங்க. அவ்வளோதான், பாருங்கள், நம்ம 2 விதமான சோமாஸ் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க, மொறுமொறுன்னு நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.